பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு பிரெயினே இல்லைங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டோம். இவ்வளவு யோசிச்சேன், இவளை பத்தி எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா இவளை எங்கேயோ பார்த்திருக்கோம். இந்த ஸ்ருதியை பார்த்த நாளையில இருந்து நமக்கு தான் மனசு சரியில்லாம போயிடுச்சு. எங்க பார்த்திருப்போம்? யோசிச்சு யோசிச்சு இருக்க பிரெயினே இல்லாம போக போகுது. இந்தாள் என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. இவ இங்க வந்த அன்னைக்கு மட்டும்தான் துருத்துறோன்னு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன யோசனையாவே இருக்கா? கேட்டுருவோம். ஏய் என்ன பி? என்ன பியா? எங்க அம்மா அப்பா எனக்கு ஏ ஃபார் ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன கூப்பிடுறேன்னா ஏஞ்சல்னு கூப்பிட்டுருக்கணும். அது என்ன ஏய் ஏய்? அதான் பி. உங்களை பீன்னு கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கா? எனக்குலாம் ஒரு மாதிரி எல்லாம் இல்ல. ஏன் எனக்கு ஏஞ்சல்னு அழகா பேர் வச்சிருக்கு. ஏய் ஏனா என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னவாம இருந்துட்டு போட்டு வந்த முத நாள் மட்டும் வேணனே வம்பிழுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறத்துல இருந்து என்னென்னமோ நீயா யோசிச்சுட்டு இருக்க. உன் போக்குல இருந்து யோசிச்சுட்டு இருக்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உன் அக்கா வீட்டுக்காரர்கிட்ட இருந்து மறுபடியும் ஏதாவது தொல்லை வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் என்ன? உங்களை எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு நாடு கடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செவ்வாய் கிரகத்துக்கு நாடு கடத்த போறியா? அதுக்கு பேரு நாடு கடத்துறது இல்ல செல்லம், கிரகம். தட் இஸ் கால்ட் அஸ் பிளானட். அதான் இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி உங்களை அனுப்பி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப எதுக்கு பல்ல காட்டிட்டே என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வேற வேலை இல்ல. நானே பசியில உயிர் போக போகுதேன்னு இருக்கேன். மதுரனிய வேற காணோம். ஓ, உங்களுக்கு சப்பாத்தி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தொட்டுக்க தான் ஒன்றும் இல்ல. என்கிட்ட ஏதாவது பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் செஞ்சுதான் வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன். இவ சமைச்சாலாம். இவ சமையல நம்பி எப்படி நம்ம சாப்பிடுறது? என்ன? ஆமா, நீ பரவாயில்லாம சமைப்பியா? பரவாயில்லாமலாம். நான் சமைக்கிறத மட்டும் நீங்க சாப்பிட்டீங்க, தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. ஓ, ஏன் நம்பலையா? எதுவா இருந்தாலும் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க, இருங்க எடுத்துட்டு வரேன். வாயாடியா இருந்தாலும் சமையல்ல புளியாதான் இருப்பா போல. இது சப்பாத்தி, இது தொட்டுக்க, எல்லாம் ரெடி. சாப்பிட்டு பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். என்னது இது? அது சப்பாத்தி, இது தொட்டுக்க. அதான் பிளாக் டீ மாதிரி இருக்கு. என்னது சப்பாத்திக்கு தொட்டுக்க? ரசம். என்ன சப்பாத்திக்கு தொட்டுக்க ரசமா? நான் ரசம் சூப்பரா பண்ணுவேன். நான் பண்ற ரசம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க வீட்ல 4 நாளாவது ரசம் வச்சிருவோம். எங்க அம்மா எல்லாம் நான் வைக்கிற ரசத்துக்கு அடிமை தெரியுமா? இது என்னடி காம்பினேஷன்? சப்பாத்திக்கு ரசம் டேஸ்ட் அள்ளும் தெரியுமா? சும்மா முக்கி சாப்பிடுறது தானே, பிச்சு போட்டு முக்கி முக்கி சாப்பிடுங்க. இவ நிஜமாவே பைத்தியமா இல்ல நம்மள சோதிக்கிறாளா? உங்களுக்காண்டி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ரசத்தை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா பரவாயில்லங்க, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அதான் உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து பக்குவமா எடுத்திருக்கேன். எது இந்த ரசத்தை பக்குவமா எடுத்த? ஆமா, பிச்சு போட்டு முக்கி சாப்பிடுங்க. இவளுக்கு நான் தாலி கட்டினதான் எலி மருந்து சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறத ஒண்ணுன்னு இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டான். இப்ப இவகிட்ட இந்த எப்படி எஸ்கேப் ஆகுறது? சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்க அண்ணி வந்து ஏஞ்சல் அருணுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தியான்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நல்ல பிச்சு முக்கி சாப்பிடுங்க. அடியே, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் வீட்டை விட்டு ஓடணும். நான் வேணா பிச்சு போட்டு தரவா? அருணு, சிரிச்சுட்டே பதில் சொல்லு. அப்பதான் இவள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அது ஒண்ணும் இல்ல செல்லம், ஃபர்ஸ்ட் பசியா தான் இருந்து இப்பதாண்டாம ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்கா? நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறதே பெருசு. இதுல எப்படி அதுவும் வெனஸ்டே அதுவுமா எப்படி நீங்க ஃபாஸ்டிங் இருப்பீங்க? மது அக்கா சொல்லிருக்காங்களே 10 நிமிஷம் கூட பசி தாங்க மாட்டீங்கன்னு. அப்படிதான் இருந்தேன். அது எல்லாம் கல்யாணத்துக்கு முந்தி. இப்போ நீ நல்லா இருக்கணும்ல. நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் அப்பப்ப ஃபாஸ்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருந்துதானே ஆகணும். நீயே சொல்லு, உனக்காக யார் இருக்கா? நீங்க எனக்காக இவ்வளவு யோசிக்கும் போது நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். விட்ட மாட்டா போலயே. அருணு, சப்பாத்திக்கு ரசம். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைப்பானு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டியே. ஏஞ்சல் எல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட். நீங்க சாப்பிடுங்க. ஓய் பேபி, எதுக்காக பிளான் பண்ணதோ? என்னங்க? ஆக்சுவலா நான் ஃபேஸ்புக்ல உனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. இன்பாக்ஸ்ல ஹாய் மெசேஜ் அனுப்புவேன்னு குளிக்கும் போது கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படியே உன் கூட கடலை போட்டு போட்டு லவ் பண்ணுவேன்னு நான் பிறக்கும் போது கூட நினைக்கல.
ஆனா இதெல்லாம் இப்ப நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அட அதெல்லாம் விட்டு தொலைங்க, பயப்படாம சாப்பிடுங்க. ஒருவேளை ஃபார்வர்ட் மெசேஜ்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ? நான் எவ்வளவு காதல் உருக உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அட நீங்க ஒண்ணும் பயப்படாதுங்க. என் போன் என் கையில கிடைச்ச உடனே முதல்ல இனியா கிட்ட உங்களோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டா அக்கவுண்ட் எல்லாம் கேட்டு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டேன். அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாதுங்க. நானே பிளாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும்? ரைட்டு. ஏங்க ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வருமா? எங்களுக்கும் வரும். பேசாம உட்கார்ந்து சாப்பிடுங்க. பொடி பொடி என்ன என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்க? பொடி புண்ணாக்குன்னு சொன்னேன். ஆளை மண்டை பாரு. ஏங் 7 கழுந்த வயசா இருக்கலாம், எவனாவது சப்பாத்திக்கு ரசம் வைப்பாங்களா? மொவலா இனிமே எனக்கு அது தெரியும் இது தெரியும் அடிச்சு விடு. இங்க பாருங்க, பிச்சி போட்டு முக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா பேச ஆரம்பிங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். பிச்சி போட்டு முக்கி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு டேஸ்ட் எப்படின்னு உங்களால உணர முடியும். போடி. என்ன இந்த ஆளு ஓடிட்டாரு? அம்மா தான் நான் ரசம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த ஆளு என்னடானா ஃபாஸ்டிங் சொல்லிட்டு ஓடுறாரு. சரி, அந்த ஆளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அடுத்த ஆகாஷத்தான் வருவாங்க. அத்தா வரும்போது அத்தா எடுத்து வச்சு சாப்பிடட்டும். நாளைக்கு ரிசப்ஷன், ஒரு நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ருதியை நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு மட்டும் ஞாபகமே வர மாட்டேங்குதே. ஆனா எங்கேயோ நல்லா பார்த்திருக்கோம். யோசிச்சு மண்டை வெடிக்கிறது தான் மிச்சம். பாட்டி, வழக்கமா இந்த வில்லன் வில்லிகள் எல்லாம் ஏதாவது ஆதாரங்களை ஒளிச்சு வைக்கிறானா? அவங்க துடிக்கொள்ள தானே ஒளிச்சு வைப்பாங்க. நானும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மாத்தி நல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா செல்லு, அந்த சுருட்டை பத்தின ஆதாரம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது அவளுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டு போயிட்டான்னா நல்லா இருக்கும். ஏலே மக்கா, ஏலே அருணே. என்ன செல்லு? ஏலே என்ன சாப்பிடறதுக்கு இருந்துட்டு தூக்கி போட்டு போற? செல்லு, மதுரணி வீட்ல இல்லையா? என்னமோ தெரியல, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டு கிடக்கா. அந்த குழந்தைய அவ காலையே சுத்தி வந்துட்டு இருக்கு. சப்பாத்தி வச்சிருக்காங்க போல, அதுக்கு தொட்டுக்கு ஏதாவது வச்சு கொடுத்துருன்னு இந்த ஏஞ்சல் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. செல்லும், சப்பாத்திக்கு ரசம் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? சப்பாத்திக்கு ரசத்தை காய்ச்சி ஊத்தி இருக்கான். ஓ, ஏஞ்சலுக்கு ரசம் எல்லாம் வைக்க தெரியுமா? இங்க பஞ்சாயத்து அவளுக்கு ரசம் வைக்க தெரியுமா தெரியாதான்னு இல்ல, ஏன் நீ சப்பாத்திக்கு யாராவது ரசம் வச்சு சாப்பிடுவாங்களா? ஏலே, இந்த இருக்கல அண்ணங்காரி ஆர்த்தி, அவெல்லாம் அண்ணங்காரி ஆகாசுக்கு சப்பாத்திக்கு மோரையே கொண்டு கொடுத்துருக்கா. தொட்டு முக்கி சாப்பிடுங்கன்னு. உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டி ரசத்தையாவது ஊத்துனாலே. அடி பாவீங்களா, இதுக்கு என் பொண்டாட்டி எவ்வளவோ பரவாயில்ல. இங்க பாரு பேராண்டி, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. சில பல டிப்ஸ் எல்லாம் சொல்லி நல்ல காத்துக்குள்ள ஏத்திக்கான். என்ன செல்லு? இங்க பாரு பேராண்டி, பழைய சோத்தையே அவ போட்டாலும் நல்ல பல்ல காட்டிட்டே சாப்பிடுறது உன் வேலை. பொண்டாட்டி கையெல்லாம் என்னத்தை போட்டாலும் நல்லா சிரிச்சுட்டே திங்கணும். பாட்டி, வாயிலே வைக்க முடியாதுங்கிறேன், சிரிச்சுட்டே திங்கணும்னு சொல்றீங்க. அப்படி இருந்தாதான் மத்ததெல்லாம் தானா நடக்கும். மத்ததெல்லாம் என்னவா இருக்கும்? நீ வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கவன், உனக்கு தெரியாததான். பழைய ஜாத்தையே போட்டாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாதான் எல்லா காலகாலத்துல நடக்கும். ஏனி பாட்டு என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அத என் வாயால எப்படி குழந்தைனாரே சொல்ல முடியும்? நான்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கெல்லாம் வெக்கமா வருது. இவி வெக்கப்பட்டு திரும்புற அளவுக்கு நம்ம இப்ப என்ன கேட்டுட்டோம்? செல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏலே, உள்ளூர்ல சுத்திட்டு கிடைக்க பைக்கல எப்படி இருப்பானுன்னு எனக்கு தெரியும். நீ வெளிநாட்டுல படிச்சு வேலை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியலனா நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தேல, அது சொல்லு. அதான் சொல்லு, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது. ஏதாவது ப்ராப்ளமா நீ? என்ன சிக்கல? அது ஒண்ணும் இல்ல குழந்தைனாரே, நம்ம அன்புதான் ஒரு சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கானே. அந்த சிக்கல்ல இருந்து எப்படி நம்ம அன்பை காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அன்புக்கு என்ன சிக்கல்? அதான் அவன் கட்டிக்க போறானே, அதுவே ஒரு சிக்கல் தான். யாரு? ஸ்ருதியா? அம்மா, அது சுருட்டி இல்லம்மா, சுருட்ட. அவளை என்னைக்கு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாமோ அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு ஒரு விடிவு காலம். ஏன் பாட்டி, ஸ்ருதியா உங்க 2 பேருக்கும் பிடிக்காதா? எங்களுக்கு மட்டும் இல்ல குழந்தைனாரே, இந்த வீட்டுல யாருக்கும் அவளை பிடிக்கல. அவ கேரக்டரும் ஒரு விஷயத்துலயாவது சிக்குவா. எப்படியாவது தாத்தா கிட்ட இவளுக்கு பேட் நேம் காமிச்சு இவளை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லாம இந்த ஊரை விட்டே துரத்திடலான்னு நாங்களும் பிளான் பண்றோம். ஒண்ணுலயும் சிக்க மாட்டேங்கிறான். தாத்தா தானே அன்புக்கு பாத்துருக்காங்க, இதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? என் பியாரனுக்கு இனியாதான் பொண்டாட்டி. என் பியாரனை என் பியாத்திய நடந்து வரும்போது எம்பிட்டு அழகா இருக்காவ. கிழவனை சொல்லி சொல்லி பார்த்தது அதுக்கு 2 கேட்க மாதிரி இல்ல. பிரெண்ட்ஸ்னு இந்த சுருட்டுக்கு தலையில தீய கொளுத்தினாதான் என் பியாத்தி மேல என் பியாரனுக்கு காதல் வரும். ஏன் பாட்டி, நீங்க அவங்க 2 பேருக்கும் பாட்டில? மக்கா, இந்த வயசுல சேர்த்து வைக்கதான் முடியும். எதெങ്കിലും ஒரு பாயிண்ட் கிடைக்காதா இந்த கல்யாணத்தை நிறுத்த? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. தாத்தா ஒரு முடிவு எடுத்துட்டான், அதை நடத்தாம விட மாட்டாரு. அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. அப்புறம் பாட்டி, இனியா மனசுலயும் அன்பு இல்ல, அன்பு மனசுலயும் இனியா இல்ல.
அப்படி எங்கேயாவது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த சுருட்டை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது நீன். ஒரு பொண்ணுக்கு புருஷன் ஆதரவா இருக்கானோ இல்ல இல்லாம போறானோ அது முக்கியம் இல்ல. ஆனா தாலி கட்டினவன் பொண்டாட்டிக்கு முன்ன மட்டும் இறந்து போயிடவே கூடாது. எனக்கு முன்ன நீங்க இந்த உலகத்தை விட்டு போய் எங்க 2 பேரும் அனாதாக்கிட்டீங்க. இதுக்கு இனியா நீங்க என்ன கொடுமைப்படுத்திட்டு என் கூடவே இருந்திருக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் அது அந்த போட்டோயை வச்சு அழுதுட்டே இருப்ப. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன். நீ எப்போ அந்த போட்டோயிடே அலைஞ்சி அலைஞ்சி அழுதுட்டே இருக்க. அழாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட என்னால முடியாது. அதுவும் வேற மாதிரி போயிருமோ அப்படின்னு. ஆனா உனக்காக நான் எப்பவும் இருப்பேன் மது. உனக்கு ஒண்ணுனா மொத ஆளா நான் எப்பவும் வருவேன். அம்மா கிக்கி போம்மா. கிக்கி. அப்பா பாக்க போம்மா. தனகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நானும் இங்கே இல்லை. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். நிக்காம முன்னேறு கண்ணூரோ ஏன் கண்ணீரு. நிக்காம முன்னேறு அன்பார நீ கை சேரு கை சேரு. அந்த ஆக்சிடென்ட்ல நானும் உங்க கூடவே வந்திருக்கலாம். என்ன கொடுமைப்படுத்திட்டாவது என் கூடவே நீங்க இருந்திருக்கலாம்ல. நீங்க இருக்கும்போது நீங்க கஷ்டப்படுத்துனீங்க என்ன. அப்ப யாரும் என்ன பத்தி பேச விட்டது கிடையாது. ஆனா இப்போ பேசுறதுக்கு நீங்க இல்ல, மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. எல்லாம் தெரிஞ்சு நான் இவ்ளோ ஒதுங்கி இருந்ததுக்கு அப்புறம் கூட மத்தவங்களுக்கு நான் தப்பு பண்ற மாதிரி தான் தெரியுது. உனக்காக நான் இருக்கேன் மது. என்ன ஆனாலும் எல்லா சுச்சுவேஷன்லயும் உன் கூடவே தான் நான் இருப்பேன். உன்னை இப்படியெல்லாம் விட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்ப மாட்டேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு முக்கியமான நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு தான் மித்ரன் இந்த ஊரை விட்டே கிளம்புவான். எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்காக குற்றவாளி மாதிரி கூனி குறுக்கி நிக்கணும்? இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே உன்னை யாருன்னு நான் காமிக்க வைக்கிறேன். என்ன மாப்பிள்ள? ஒன்னும் இல்ல மாமா, கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இசை வராதுன்னு நீ சொல்லிட்டு இருந்தா. சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு பிள்ளை தாய் வீட்டுக்கு விடாதவன் என்ன மனுஷன்? இல்லப்பா, நானும் கேட்டுட்டேன். அவளுக்கு கம்பெனில என்னமோ முக்கியமான வேலை இருக்கா. அன்னைக்கு மட்டும் அவ கம்பெனிக்கு போகலன்னா வேலையே போயிருமா. என்ன பெரிய வேலை? அதான் நல்ல படிப்பு படிச்சுட்டு தானே அங்க போயிருக்கா. அவ அறிவுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வேலை பார்க்கலாம். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியா நடக்குது. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கலான்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். அவைய 2 பேருக்கும் புரியலையே. இசை என்னடானா அவ வாழ்க்கையில அவ ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டா. இங்க இருக்கவங்கள பத்தியும் யோசிக்கலாம். இவன் என்னடானா வெளியில இருந்து ஒரு பொண்ணு எடுக்க மாதிரி வழி வச்சுட்டான். ஒரு கம்பெனியோட எம்டி அவன். இனியாவை கல்யாணம் பண்ணிருந்தானா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கான் எல்லாருக்கும். கம்பெனி விஷயத்திலேயே 2 பேருமே பாத்துப்பாங்க. இனி அவளுக்குன்னு ஒருத்தனை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. மொத்தத்துல இவ 2 பேராலையும் மத்தவங்க சந்தோஷம் எல்லாம் கெட்டு போக போகுது. தாத்தா, என்னப்பா, வெளியே போயிட்டு வரீங்களா? ஆமா தாத்தா. யார் சந்தோஷம் கெட்டு போக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வயசான காலத்துல நாங்க பேசுறது உங்களுக்கு புரியுமா என்ன? புரிஞ்சிருந்தாதான் வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வரக்கூடிய நிலைமை வருமா? இனிமே பேசி என்ன ஆக போகுது? தாத்தா, அடா வாப்பா டாக்டரே. வாங்க டாக்டர், வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதாச்சும் வேணுமா? இல்ல நான் மதுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா, மது எதுக்கு நீ பாக்கணும்? இல்ல அங்கிள், எனக்கு மது கிட்ட கொஞ்சம் பேசணும். அவ ரூம்ல தான்ப்பா இருக்கா. நீ போய் பாத்துட்டு வா. மேல ஏறி போனீங்கன்னா இருக்க ரூம் தான் மதுவோட ரூம். ஏன் தாத்தா, நான் உங்க வீட்டு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். நீ எதுக்காக அவளை பாக்கணும்னு கூட கேட்காம அவங்க இருக்க ரூமே இங்க இருக்குன்னு எனக்கு காமிச்சு கொடுக்குறீங்க. மித்ரன், நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, நீ எனக்கு ஒரு பேரை மாதிரி தான். நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் வெளியில இருந்து வந்திருக்கவேன். தம்பி, உன்கிட்ட நான் பேசிட்டேன். மது மறுபடியும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காம எப்படியாவது அவ வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இனியன் போனதுல இருந்து இதுதான் அவ வாழ்க்கைன்னு அடைஞ்சு கிடந்துட்டு இருக்கா. அவளை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். இன்னொன்னு தம்பி, நீங்க 2 பேரும் பழகுறது எந்த விதத்திலயும் எங்களுக்கு யாருக்கும் தப்பா தெரியல. ஒருத்தன் பேசுற விதமே எப்படிப்பட்டதுன்னு எங்க வீட்டு ஆம்பளைங்களால புரிஞ்சுக்க முடியும். நீ எங்க மதுகிட்ட பேசுற பழகுற, இது வரைக்கும் உன்னோட ஒரு வார்த்தையோ ஒரு பார்வையோ எந்த இடத்துல எங்களுக்கு தப்பா பட்டதில்ல. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாம மித்ரன், மதுவை பார்க்கணும்னு எங்க கிட்ட வந்து கேக்குற பத்தியா, இது உங்க அம்மா உன்னை வளர்த்த விதத்தை காமிக்குது. நீ தாராளமா போய் பார்த்துட்டு வா. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. அதுக்கு உண்மையா நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அப்படி இருக்கும்போது முதல்ல நான் யாருன்னு உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். அதான் சொல்லிருக்கியப்பா, முன்னமே நீங்க ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்க. அப்புறம் தம்பி, எங்க மது யார் கூடயும் அவ்வளவு சீக்கிரம் பேசாது. இவ்வளவு ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க அன்பு, ஏதாவது தேவைக்கு மட்டும்தான் பேசுவான். அப்படிப்பட்ட பொண்ணு உன் கூட பேசுதுன்னா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். அவன் நம்பிக்கையை நாங்க உடைக்க மாட்டோம். தாத்தா, நான் 4th இயர் படிக்கும்போது தான் மது ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணாங்க. மித்ரன், தாத்தா தான் மதுவை பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கலாம். ஆமா டாக்டர், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு பேச? என்ன நம்பி நீங்க மதுவோட ரூமுக்கே அனுப்புறீங்க. இப்போ என்னை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீ யாரு என்ன ஏதுன்னு இந்த கிழவனுக்கு முன்னமே தெரியும். முதல்ல வீட்டுல மதுவை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புனி. அன்னைக்கே நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க மதுக்காக நீ இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்க. நீ காதலிச்சு தேடிட்டு இருந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. அது தெரிஞ்சதுக்கு பிறகு உனக்கு அவ மேல வெறுப்பு வரல. அவ புருஷனை இழந்துட்டான்னு உனக்கு நான் தெரியப்படுத்தும் போது உன் அம்மா கிட்ட நீ அதை எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசின. நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ தூக்கி போட்ட ஸ்டெத்தஸ்கோப் அவ கழுத்துல மாட்ட வைக்கணும்னு நினைச்சி அப்பவே உன் காதல் ஜெயிச்சுட்டு அவளை போய் பார்த்துட்டு வா நான் ஒத்த வார்த்தை சொன்னதுக்காக உன் பழைய கதை எங்க மொத்த குடும்பத்திலையும் சொல்ல ஆரம்பிக்க பத்தியா. உன் மனசுக்கு நீ எப்பவும் சந்தோஷமா தான் இருப்ப. உனக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். தம்பி, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு இல்ல, ஆனா அதுல உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா தாராளமா சொல்லு. தாத்தா, நான் 4th இயர் படிக்கும்போது தான் உங்க மது ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணாங்க. முதல்ல அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு பிடிச்சிட்டு அவங்களுக்காகவே நான் படிச்சு முடிச்சதுக்கு பிறகும் அங்கேயே டாக்டராவும் சேர்ந்துட்டேன். என் காதலை மது கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கேன் தாத்தா. ஆனா எங்க நான் அவங்க கிட்ட பேசி என்னை வெறுத்துட்டாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுன்னு ஒரு நாள் கூட அவங்க கூட நான் பேசினதே இல்ல. இந்த பையன் என்னவாக சொல்லலாம்? மதுவை காதலிச்சானா? இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா? தாத்தா வேற அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் தாத்தா அவங்களாம் படிச்சு முடிச்சாங்க, ஊருக்கு வந்தாங்க. கடைசி எக்ஸாமுக்கு மட்டும் அவங்கள பார்த்தேன். அப்ப கூட எனக்கு அவங்கள பார்த்து பேசுறதுக்கு எந்த சுச்சுவேஷனும் கிடைக்கல. அப்புறம் எங்க கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டு பொண்ண நான் உங்க வீட்டுல மருமகளா பார்த்தேன். நான் காதலிச்ச பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சு. சரி, நமக்கு கிடைக்கலன்னா என்ன, அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு தடவை அவங்களோட ஹஸ்பண்டை நான் பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பதில் அவர் உயிரோட இல்ல, இறந்துட்டாருங்கிறது. என்னால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்து மது அவங்களோட டாக்டர் பட்டத்தை தூக்கி போட்டிருக்காங்க. இனிமே எனக்கு இந்த டாக்டர் பட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. இதெல்லாம் தெரியும் போது என்னால அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சுக்கு நூறா உடஞ்சிட்டேன் தாத்தா. இப்போ என்னோட குறிக்கோள் மதுவோட வாழ்க்கைய மறுபடியும் அழகாக்குறது மட்டும்தான். ஏதோ ஒரு இடத்துல என்னாலே அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அதை நானே திருத்தி ஆசைப்படுறேன் தாத்தா. அதனாலதான் தேடி தேடி வந்து உங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசுறேன். பேசி பேசி எப்படியாவது மதுவோட மனசை நான் மாத்தணும். அவங்க ஆசைப்பட்டு படிச்சாங்க, அது மாதிரி அவங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்ப கூட வெளியில போறவங்க வரவங்க பேச்சையெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இதுதான் தாத்தா நான். இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டு பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா? தம்பி, நான் தான் சொல்லிட்டேன்லாம், போய் பாருங்க, பேசுங்க. எனக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு தம்பி. நான் என் பேரனுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு ஸ்ருதி மேல கூட அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா உன்னை நம்புறேன்ப்பா, நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரி தாத்தா. என்னப்பா, அவர் தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் அதுக்கு அப்புறமா போய் பார்த்துட்டு வாங்குறீங்க. சஞ்சய், நடந்த விஷயம் உனக்கு இப்பதான் தெரியும், அதனால நீ பொங்கிட்டு வார. ஆனா நடந்த விஷயம் எனக்கு முன்னமே தெரியும். இன்னும் அவன் சொல்லாம இறந்து போனவன தப்பான விதமா காமிக்க கூடாதுன்னு பாதி விஷயத்த மறைச்சானே, அதுவும் எனக்கு தெரியும். என்ன நினைச்சாரு? அதான் சொல்லிட்டோம்ல, இறந்து போனவன தப்பா காமிக்க கூடாதுன்னு மறைச்சிருக்கான் அப்படின்னு. அத பத்தியே கேக்குறேன். மன்னிச்சுக்கோங்கப்பா, நீங்க ஒரு முடிவெடுத்திருக்கீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். இப்போ உன் மருமகா உன் பையன் இறந்ததுல இருந்து வெளியே வந்து பழைய மாதிரி சந்தோஷமா அவ வாழ்க்கைய ஆரம்பிக்கணுமா? ஆமாப்பா, கண்டிப்பா. இதுதானே நம்ம எல்லாரோட சந்தோஷமும். அவ மனசை மாத்துறதுங்கிறது சின்னப்பட்ட விஷயம் இல்ல. அது ஒன்னாலையும் என்னாலையும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியாது. அவ்வளவு காயம் அவ மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கான மருந்து இந்தா போனானே பாக்குறதுக்கு அவன் மட்டும்தான். அவனால மட்டும்தான் அவளை பழைய மாதிரி முழுசா மாத்த முடியும். என்னடா, நமக்கு தெரியாதது கூட தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்குலாம் மித்ரன் அவங்க அம்மா கிட்ட பேசின விதம் தெரியாது. அப்புறம் அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் கூட தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என் விஷயத்துல மட்டும் தப்பான முடிவெடுத்துட்டாரு. என்ன கேட்டா தாத்தா மேல தப்பு இல்ல, அன்பு உன் மேலதான் தப்பு. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு பார்த்தாங்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா. ஏன் உனக்கு விருப்பமா? இல்லடா, நடந்தது சொல்றேன்.
அப்புறம் என்ன வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. அதுவும் உனக்கு விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது நாம 2 பேரும் இப்போ இருக்க மாதிரி எப்பவும் இருக்கணும். நாம புரிஞ்சுட்டா அந்த கம்பெனி என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சுதான் தாத்தா நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. அதனால தாத்தா எந்த இடத்துலயும் தப்பு கிடையாது. சும்மா இருக்கணும் கொஞ்ச நேரம். இல்ல நீ சும்மா இரு கொஞ்சம். மது, நீங்க இங்க எப்படி? யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க மித்ரன். நீங்க வெளியே போங்க, நான் வரேன். உங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் உங்களை பாக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் மது. நான் இங்க இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓ, எதுக்கு அழுதுட்டு இருந்தீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? மித்ரன் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவனு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் வெளியே போயிட்டா அதே நேரத்துல அந்த வீட்டுல உள்ளவங்க வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா சகுனம் சரியில்லை. எதிர்த்தாப்புல வர பொண்ணு புருஷனை இழந்த பொண்ணு. இவ முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரியம் நல்லபடியா நடக்காதுன்னு என் காதுல கேக்குற மாதிரியே பேசியிருக்காங்க. நான் அழகா கிளம்பி போனா தப்பான பொண்ணுன்னு சொல்றாங்க. புருஷன் தான் இறந்துட்டானே, இனிமே யார மேய்க்கிறதுக்காக இந்த மாதிரி போறான்னு கேக்குறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் கனவு இருக்க மித்ரன். என்னதான் ஒரு பொண்ணுக்கு நிறைய லட்சியம் இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது நிறைய ஆசை இருக்கும், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், நிறைய கனவு இருக்கும். இப்படி பல பல கனவுகளோட தான் மித்ரன் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைப்பா. திதி முடிஞ்சு அவர் போயிட்டாரு. அவர் இருக்கும்போது இனியனோட பொண்டாட்டின்னு எவ்வளவு மரியாதை என்ன நடத்திருந்தாங்களோ அந்த அத்தனை ஆம்பளைங்களோட கண்ணும் எவ்வளவு அசிங்கமா என்ன பார்க்கணுமோ அவ்வளவு அசிங்கமா பாக்குறாங்க. இப்பவும் நான் அதே மதுதான். இனியன் இருக்கும்போது நான் அதே மதுதான். என்ன இப்ப தப்பா பாக்குறவங்களும் அதே ஆட்கள் தான். என்ன ஒண்ணு, அப்ப அவரு புருஷனா என் கூடவே இருந்தாரு. என்னால நம்பவே முடியல மித்ரன். நாங்க எங்கேயாவது வெளியே போறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பாக்குறவங்க எல்லாம் இனியன் அண்ணாவோட பொண்டாட்டியே வந்திருக்காங்க. அதுல எவ்வளவு ஒரு அன்பு இருந்து தெரியுமா? அவங்களோட பார்வை எல்லாம் கூட இப்போ தப்பா மாத்துறதுதான் அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்பவும் நான் அதே இனியனோட பொண்டாட்டி தான். ஆனா என்ன, அவர் இந்த உலகத்துல இல்ல. அதனால அவங்க பார்வைக்கெல்லாம் ஏத்த மாதிரி நான் இருப்பேன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. சோ அந்த அம்மா பேசி முடிச்சாங்க, நீங்க மொத்தமா யோசிச்சு அழுதுட்டு இருக்கீங்க. அழுகையை நிப்பாட்டுங்க. உங்களுக்காக எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. இந்த குடும்பத்தை நம்பிதான் நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க. ஆனா ஏன் மது, யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே மட்டும் தனியா வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஆறுதலுக்கு ஏன் நீங்க யாரையும் தேடல? நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. இங்க பாரு மது, உங்களை மாதிரிப்பட்ட ஒருத்தங்க அவங்களும் புருஷனை இழந்தவங்க தான். அவங்க பேசுனதுக்கே ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஆமா, எந்த நம்பிக்கையில நீங்க இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க? எப்போ உங்க ஃப்ரெண்டு இனியா பாத்துப்பாங்க, இல்ல தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, இந்த ஃபேமிலி இருக்கு, என் அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாரையும் நம்பிட்டு இருக்கீங்களா? எத்தனை நாள் இந்த சொந்தக்காரங்க எல்லாம் உங்க கூடவே வர போறாங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பா எடுத்துக்காதுங்க. தாத்தாவை எடுத்துக்கோங்க, ஒரு 10 வருஷம் இருப்பாரா? உங்க ஃப்ரெண்டு இனியாவை எடுத்துக்கோங்க, இன்னும் 1 வருஷம் இந்த வீட்டுல இருப்பாங்களா? மேபி அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் மது. என்ன நினைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நினைக்கலாம் மது, காசு பணத்துக்கு உங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஏன் என்னைய எடுத்துக்கோங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு இல்ல. அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்த்தே எங்க அம்மா சம்பாதிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் வேணும் மது. நீங்க கையில வச்சிட்டு இருக்கிறது ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது. ஒரு வயசு வரும்போது எப்படியாவது அடிச்சு புடிச்சு வளர்ந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எல்லாரையும் நம்பி இதே வீட்டுல இருக்கீங்க. சரி, நான் அதை தப்பு சொல்லல. உங்களுக்கு ஆசை இல்ல என் குழந்தைய நான் வேலைக்கு போய் நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு? இன்னொருத்தங்க நிலையில இருக்கவா நீங்க ஆசைப்படுறீங்க? அப்படி இருந்தா மது, நீ சரியான கோலன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மித்ரன், சந்தர்ப்பத்தை உங்க பக்கமா திருப்ப பாக்குறீங்களா? இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்க நினைச்ச நாடகத்தை நடத்தி முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? எதை பத்தி பேசுறான்? அவ உன்னை எப்படி லாக் பண்ணாலும் அவ பேசுறதுக்கு நீ லாக் ஆகாம அவளை லாக் பண்ணணும். எனக்கு நீங்க யாருன்னு தெரியும் மித்ரன். உங்களுக்கு என்ன, MBBS படிச்சிருக்கேன், நான் அந்த டாக்டர் கோட்டை போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கணும், இதானே உங்க லட்சியம்? எனக்கு எதுக்கு அப்படி ஒரு லட்சியம் இருக்க போகுது? ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் மித்ரன். யாரு? இதுக்கு மேலே நீங்க என்கிட்ட நடிக்க வேண்டாம். நீங்க உங்க லட்சியத்தை அடையிறதுக்கு இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் மேல போறீங்க. எனக்கு புரியல. என் வாழ்க்கையை மாத்தி போட்டேன் அந்த லெட்டருக்கு சொந்தக்காரர் நீங்க தான் எனக்கு தெரியும். அம்மா கிட்ட அல்லது ஆதி கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ? கன்ஃபார்ம். எனக்கு தெரியும் மித்ரன். இனியன் என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு காரணமா இருந்தது உங்களோட அந்த லெட்டர் தான். உங்க மனசுல யார் இருந்தானோ எனக்கு தெரியும். ஆமா மது, நான் ஒன்னதான் காதலிச்சேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன். அந்த விஷயம் உனக்கு தெரியும்னா எனக்கு தெரியும். எப்படி? லாக் ஆயிராத மித்ரன். மதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பா இனியா கிட்ட ஷேர் பண்ணும். நீங்க இனியா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் என் காதால கேட்டேன். அதாவது நான் தாத்தாவை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்ப நீங்க இனியா கூட பேசிட்டு இருந்தீங்க. சோ அந்த லெட்டருக்கு சொந்தக்காரன் நான் தானே உங்களுக்கு தெரியும், அந்த லெட்டருக்கு சொந்தக்காரன் நான் தானே உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும்.
இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்காக அது கூட முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் மித்ரன், இனியனால நான் வேண்டான்னு தூக்கி போட்டதை எப்படியாவது என் கழுத்துல மாட்டலான்னு நீங்க இருக்கீங்க. அது எப்பவும் நடக்காது. நடக்க வேண்டாம், எனக்கு என்ன வந்துச்சு? நீ அடுத்தவங்களோட நிழல்ல தான் நனையாம இருக்கலாம்னு ஆசைப்படுற. நானா வந்து உனக்கு கொடை பிடிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன மித்ரன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன மது, அவர் போயிட்டா நீ இதுக்குள்ளே முடங்கி கிடக்கணுமா? இல்ல எனக்கு புரியல, நீ யார நினைச்சு இந்த ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னா என்ன கேட்டா, ஒரு பொண்ணுக்கு புருஷன் இருந்தாலும் அடையாளம் வேணும். அவளுக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பா முக்கியம். எப்ப வேணா யாருக்கு வேணா என்ன வேணாலும் ஆகலாம். யாரோட வாழ்க்கை வேணாலும் தலைக்கீழ மாறலாம். இப்போ நீ இனியனோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்த, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை போகட்டும் மது, உனக்காக தான் அவர் சம்பாதிச்சிருப்பாரு. அவர் சம்பாதிச்சதையும் உனக்காக தான் செலவு பண்ணிருப்பாரு. இப்ப இல்ல, இனிமே நீ இன்னொருத்தங்களோட நிழல்ல நட போறியா? இறங்கி ஓட ஆரம்பி மது. உன் குழந்தைக்காக ஓட ஆரம்பிச்சுதான் ஆகணும். நீ யாரையும் எதிர்பார்த்து நிக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப நீ இல்ல. இறங்கி உன் குழந்தைக்காக ஓட ஆரம்பிச்சுதான் ஆகணும். நீ கண்டிப்பா உன்னோட எதிர்காலத்தை நினைச்சு உனக்காக அடுத்த ஒரு வாழ்க்கை அமையதான் போகுது. அது யாரா வேணா இருக்கலாம். ஆனா என்ன கேட்டா, நீ அவரை கூட நம்பி இருக்க கூடாது. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? புரியுது. ஆனா அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு மித்ரன். அவ்வளவு இனியன் உன்னை கொடுமைப்படுத்தினது உன் வாயால நீ சொல்ல மாட்ட. நான் வேண்டான்னு தூக்கி போடும்போது இது வேணான்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு வேளை அவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா மித்ரன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருப்பேன். சோ மது, இனியன் அப்படி ஆசைப்படலைன்னா நீங்க ஒதுங்கி இருக்கீங்களா? மேபி இறக்குறதுக்கு முன்ன நீங்க எதை ஆசைப்பட்டு படிச்சீங்களோ அந்த டாக்டர் நீங்க ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தா நீங்க அத மாதிரி பண்ணிருப்பீங்களா? இப்ப சமாளிக்கிறதுக்காக சொல்லலாம். அப்ப சரி மது, உங்க இனியனுக்கு நீங்க டாக்டர் கோட்டை மாட்டி டாக்டர் ஆக மாட்டேன்னு தான் வாக்கு கொடுத்துருக்கீங்க. வேற என்ன வேலை வேணாலும் நீங்க பண்ணலாம். இன்னும் 15 டேஸ் கேம்ப் இருக்கு. 2 நாள் நீங்க கேம்ப்ல வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமேலும் அதே வேலையை பாரு. ஆனா அதுக்கான சம்பளம் வரும். என்னால முடியுமா மித்ரன்? நீ சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு நான் வந்து பாடம் எடுத்துட்டே இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் லேட் ஆனாலும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாமலே இருந்தாலும் தப்பா தான் பேசுவாங்க. டிவோர்ஸ் ஆயிட்டா பாலாவட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே புருஷன் இறந்துட்டா விதவேன்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்ளோ ஏன், ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா இதுல சம்பந்தப்பட்டது அவளோட ஹஸ்பண்ட் தான். ஆனா மலடிங்கிற பட்டம் பொண்ணுக்கு. யோசிச்சு பாரு, இத்தனை குறையோட ஒரு ஆம்பளை சுத்திட்டு இருக்கானா அவனுக்குன்னு எந்த பட்டமும் இந்த சமுதாயம் வைக்கல. ஆனா பொண்ணுன்னு வரும்போது இந்த மாதிரி பழக்கி விட்டுட்டாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒன்ன மாதிரி பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கீங்க. வெளியே வா மது. நீ ஸ்னோக்காக ஓட ஆரம்பிச்சுதான் ஆகணும். அவர் போய் 6 மாசம் 1 வருஷம் இல்ல வருஷம் ஆகுதுலாம். என்னதான் கவலை மனசுக்குள்ள இருந்தாலும் குழந்தைக்காக ஓட ஆரம்பி. உனக்காக நான் இருக்கேன். நான் யாரு இவன் கூட கை கோர்த்து போக முடியுமா? இதெல்லாம் மறந்துரு. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. நான் உன்னோட எல்லா கஷ்டத்திலயும் கூடவே இருப்பேன் மது. இருட்டுல இருந்து வெளியே வா. நீலவண்ண கூரை இல்லாத நீலம் இங்கு ஏது? காலம் எனும் தோழனோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே. போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே. மீதீருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும். தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். ஏதாவது புரிஞ்சா? எனக்காக இல்லைனாலும் ஸ்னோக்காக நான் ஓட ஆரம்பிச்சுதான் ஆகணும். வழியில எவ்வளவு தடை வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டு உன் பாதை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஆனா மித்ரன், இந்த 15 டேஸா நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன். ஒரு வேலை என்ன, ஒரு ஹாஸ்பிட்டலோட டாக்டரை உன்னை நான் ஆக்குறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் மது, உன் கூட நான் இருக்குங்கிறதுனால இவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ அப்படி இப்படின்னலாம் நீ எந்த கவலையும் படாதா. ஒரு ஃப்ரெண்டா உன் கூட எப்பவும் நான் இருப்பேன்.